நாடகம் நஞ்சிக்கடை கடன் ஏரிக்கரை கிராமம். அதைத் தொடர்ந்து நடனம் வாலிப பெண்கள் காலேஜ் கேர்ள்ஸ். பேஸ்ட் வாங்கலையோ அண்ணா? பேஸ்ட் வாங்கலையோ ஐயா? பேஸ்ட் இந்த பேஸ்ட் ரொம்ப கம்மியான விலை தான். பேஸ்ட் வாங்கிடலானே? பாப்பா நாங்கெல்லாம் பல்பொடிச்சு தான் பண்ணுறாவோ, நீனாவோ பேஸ்ட் வாங்கலையா? பேஸ்ட் இந்த பேஸ்ட் ரொம்ப கம்மியான விலை தான். என்ன நீங்களாவது பேஸ்ட் வாங்குறீங்களா? தம்பி எவ்வளோதுப்பா? ஒரு பேஸ்ட் 50 ரூபா, 2 பேஸ்ட் 80 ரூபா. 50 ரூபாயா? நீ ரொம்ப அதிகமான விலை சொல்லுறேன். என்ன இதோடைய விலை கடையில் விற்கிறதோட ரொம்ப கம்மி தான். கம்பெனி விளம்பரத்துக்காக தான் நாங்கள் இதை விற்கிறோம். என்ன நீங்க பேஸ்ட் வாங்குறீங்களா? அட பாப்பா, இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சாரு. தமிழனுக்கு தன்மானம் இல்லையா? ஏன்னா ஒரு வாட்டி இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். என்ன நீங்க பேஸ்ட் வாங்குறீங்களா? எங்க தாத்தாவுக்கு எல்லா பல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எங்க மாமாவுக்கு இப்பவே பாதி பல்ல பிடிங்காச்சு. போங்கண்ணே, நீங்களும் உங்க பேஸ்டும். ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. ஆளும் வேணும் பல்லு குருதி, நானும் 2 சொல்லு குருதின்னு தெரியாதா? உனக்கு யாருப்பா பாடம் எடுத்தா? நீங்களும் படிச்சிருக்கியா? உன் வேலையை பார்த்துட்டு போப்போம். அப்பப்பப்பா, காலையிலிருந்து வெயிலுக்குள்ள சுத்தி சுத்தி ஒண்ணுமே விற்கல. காட்சி 2. எப்பா ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் கேட்போம். அண்ணே அக்கா, யாராவது வீட்டுல இருக்கீங்களா? யார் நீங்க? யாரை பார்க்கணும்? உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா தம்பி? எங்க தாத்தா இருக்காங்க. தாத்தா தாத்தா. யாரு பேரணி வந்திருக்கா? ஐயா, நான் சேல்ஸ்மேன். பேஸ்ட் விற்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கலாம். பேராண்டி பாபானி கிட்ட சொல்லி பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லலாம். பாபுவானே, பால் காய்ச்சி வச்சிருக்காங்களாம், அதை ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு வாங்களாம். ஐயா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும். தம்பி உன்னை பார்த்தாலே ரொம்ப களைப்பா இருக்குதுப்பா, கொஞ்சம் குடி. ஆமா ஐயா, ஆனா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அன்பு செயலுக்கு ஒரு பரிகாரமும் செய்யக்கூடாதுன்னு எங்க தாத்தா எங்க சொல்லி தந்திருக்காங்க. நன்றி ஐயா. சரி தம்பி, இந்த வெயிட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறிய, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதா? ஐயா, நான் 10th படிக்கிறேன். ஸ்கூல் லீவ் விடும் போச்சுலாம் இந்த மாதிரி வேலை பார்த்தா படிப்புக்கு உதவியா இருக்குன்னு தான் இப்படி வேலை பார்க்குறேன். சரி சரி. காட்சி 3. ஹலோ, டாக்டர் இருக்காங்களா? எங்க யாக்கப் தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்ல, கொஞ்சம் டாக்டர் வீடு வர அனுப்பிடுங்களா? டாக்டர், இந்த ஏரிகரை கிராமம் இருக்குல்ல, ஆமா. வண்டிகரன் தெருவில் யாக்கோப் தாத்தா இருக்காங்கல்ல, இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போவோமா? போகலாம்ப்பா. தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் டாக்டர். நாட்களை எண்ணிக்கிட்டே இருக்கேன் டாக்டர். அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, உங்களை குணமாக்க தானே டாக்டர் வந்திருக்காங்க. ஆமா தாத்தா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிரும். காசு தான் செலவாகுதே தவிர உடம்பு சரியாக மாட்டேங்குது டாக்டர். உங்கள் ரிப்போர்ட்டை சென்னையில் இருக்க ஒரு டாக்டருக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் அந்த வசதி இல்லாததுனால நீங்கள் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். சரியா தாத்தா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ. காட்சி 4. சென்னை மருத்துவமனை. எப்ப தம்பி இங்க கொஞ்சம் வாப்பா. நான் இங்க வந்து 10 நாள் ஆகுது. ஆபரேஷனும் நடக்கல, டாக்டர் வரல. என்னப்பா இங்க நடக்குது? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் டாக்டர் ஜெகன் தான் ஸ்பெஷலிஸ்ட். வேற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு லண்டன் போயிருக்கனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அடடே, உங்க நல்ல நேரம் போல இருக்கு, டாக்டரே வந்துட்டாரு. என்னப்பா, பேஷண்ட் கிட்ட வழக்கம் போல தகராறு பண்ணிட்டு இருக்கா? இல்ல டாக்டர், இவர் வந்து 10 நாள் ஆச்சு. இவருக்கு இசிஜி டெஸ்ட், எக்ஸ்ரே டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்காக தான் வெயிட்டிங்.
ஓ இவர் தான் இந்த பேஷண்ட்டா? சீஃப் டாக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நைட்டு ஆப்ரேஷன், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. உங்கள் ஊர்? வண்டிக்காரன் தெரு, வண்டிக்காரன் ஏரிக்கரை கிராமம். 1 minute, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? யாக்கோபு டாக்டர். உங்கள் ஊர்? ஏரிக்கரை கிராமம். ஓ ஐசி, ஏரிக்கரை. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ வாட்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஊசி கூட மறந்தே போயிட்டேன். தாத்தா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். தாத்தாவுக்கு ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இப்போது தாத்தா வார்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். காட்சி 5. என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் டாக்டர், ஏதோ உங்கள் தயவால நல்லா இருக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாம் தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மத்தியானம் நீங்கள் கிளம்பலாம். பில் எடுத்துட்டு என் ரூமுக்கு வாங்க. இந்த நர்ஸ் வேற காலையில இருந்து எழுதிட்டே இருக்காங்க. என்னத்தை தான் எழுதிருக்காங்கன்னு தெரியல. பில்லு வேற எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மெடிசன்லாம் அவைய சரியா எடுத்திருக்காவலான்னு பார்த்து பில் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. என் பேரண்ட் இது ஏதோ தமிழ்ல எழுதியிருக்கு, ஏதோ வாசி பார்ப்போம். இந்த பணம் எல்லாம் ஒரு டம்ளர் பாலுக்கு சரியா போச்சு. இப்படிக்கு டாக்டர் ஜெகன், ஏரிக்கரை கிராமம், பேஸ்ட் வச்ச பையன். ஏசப்பா, அன்னைக்கு என் கையால் 1 டம்ளர் பால் வாங்கி கொடுத்த பையனா இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான். ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆம், 1 டம்ளர் பாலுக்காக தம் நேரத்தையும் தம் செல்வத்தையும் நன்றியவனாக செலுத்துகிறான். நமக்காக சொந்த குமாரனை தந்து நமக்குடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை தந்து இந்த ஆண்டின் இறுதி வரை நடத்தி வந்தாரே, அந்த ஜீவனுள்ள தேவனின் அன்புக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? எவ்வாறு நன்றி செலுத்த போகிறோம்? நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்கலாமே. இந்த நாடகத்தின் வாயிலாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏசப்பா இன்றைக்கு நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாங்க. நாம் எவ்வளவு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது என்பதை நாடக வாயிலாக நமக்கு நடத்து காட்டிய ஞாயிறு பாடசாலை பாய்ஸுக்கு நன்றி.